எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, பிஓ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் பார்ட்டு டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. சிலபஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரீசனிங் பார்ட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் மேலே ஒரு டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிபிசின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பிளேலிஸ்ட்டில். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங்க்கு செப்பரேட்டாக ஃபோல்டர் வந்துடும். பட் எக்ஸ்ட்ரா யார் இதை அடிஷ்னலாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா பேங்கிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடத்தக்கூடிய மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எஸ்பிஐ, பிஓ இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த வீக்கில் கால் லெட்டர் வந்துடும் ப்ரிலிம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஐபிபிஎஸ்ல செப்பரேட்டாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க தனியாக. பேங்க் இல்லை உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு நீங்கள் ஜாப்புக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் கிராமர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ மூணுலேயுமே நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஆப்டிடியூட்லேயும் ஸ்கோர் பண்ணணும், ரீசனிங்லேயும் ஸ்கோர் பண்ணணும் கம்பல்சரி. ஓகேங்களா? கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை ஐபிபிஎஸ்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா பேங்கிங்கில் 35 1 lakh வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வெறும் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். ஸோ அது போக கம்யூனிகேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குதுன்னு எக்ஸாம்லேயும் செக் பண்ணுவாங்க, இன்டர்வியூலையும் செக் பண்ணுவாங்க. ஸோ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிரும். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம் யூனிட் டிஜிட். ரீசனிங்கில் யூனிட் டிஜிட் நம்ம ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய ரீசனிங் பார்ட்டும் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால், ஹரிக் அண்ட் பப்ளிகேஷன், இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி டீச் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கங்க, ஆர்எஸ் அகர்வால் ஸ்கூல் புக்கு, ஹரிக் அண்ட் பப்ளிகேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே டீச் பண்ண போகிறேன். whatever you want to choose your language. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தமிழில் மேக்ஸிமம் டீச் பண்ணுவேன். இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் வெதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நோ ப்ராப்ளம். சப்ஜெக்ட் நாலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணும். ஃபஸ்ட்டு டாபிக் நோட் பண்ணிங்க, யூனிட் டிஜிட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நான் எதில் இருந்து போகிறேன் சார் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போன்ஷியல் ஃபார்மிலிருந்து நான் டீச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா அடுக்கில், ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போன்ஷியல் ஃபார்ம் இருக்குது. 5 பவர் 3னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூலிங்கில் 5 × 5 × 5 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிடுவோம். எஸ், ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 3 அப்படின்னா 5 5s are 25, 25s are 125 அப்படி நம்ம ஸ்கூலிங்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் அடுக்கில் பவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேஸ் நம்பரை 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 5 அப்படின்னு சொல்லி அடிமானத்தை 3 டைம் 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 125 நம்ம போட்டுருவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 பவர் 3025, 5 பவர் 1078, 10721. ஸோ இந்த மாதிரி அடிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10,071 டைம் போட முடியாது. பேஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 10,071 டைம்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமானத்தோடைய நம்பர் உங்களுக்கு யூனிட் டிஜிட் அப்படின்னா நமக்கு 0 to 9 வரைக்கும் தான். மீன்ஸ் அதுதான் வந்து நமக்கு என்னது, எந்த நம்பராக இருந்தாலும் எண்டு என்ன எதில் முடிய போகுது 0 to 9 தான், வேறு நம்பர் கிடையாது.
ஸோ இந்த பேஸ் நம்பர் அடிமான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 அப்படிங்கிற நம்பரில் இருக்கிற இடத்துல பவரில் எந்த நம்பர் வந்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம ஷார்ட்கட்ஸ் சொல்லி தர போகிறோம். ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 சொன்னேன், 0 to 9 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அடிமானம், ஏன்னா பேஸ், என்னன்னா அடுக்கு, அதான் பவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது சப்ஜெக்ட் நாலேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ். சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தனாவே உங்களுக்கு சம்ஸ் எப்படி கொடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க. இதில் நம்ம என்னென்ன நம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இருக்கிறது ஆல்ரெடி பேஸ் நம்பர் ஏல வந்து 0 to 9 நம்பர் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் இருக்கிறதே. வேறு எந்த நம்பர் இருக்குது உங்களுக்கு? ஏங்கிற இடத்துல பேஸில் வந்து அடிமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. கேஸ் 1. In case, first condition, if A is அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா A is any 0 to, நோட் பண்ணிங்க எந்த நம்பர் சார் அப்படின்னா 0 1 5 6 0 1 5 6. ஏங்கிற இடத்துல 0 இருந்தாலும் ஓகே, பேஸில் ஓகேங்களா, அடிமானத்தில் 0 1 5 6 இந்த நம்பர் இருந்தது அப்படின்னா இதனுடைய யூனிட் பிளேஸோட டிஜிட்டோட ஆன்சர் என்ன சார் அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதனுடைய யூனிட் பிளேஸோடைய டிஜிட் 1ஆம் இலக்கம் எண் அடிமானத்தில் தான் அதை நான் எழுதி போட்டுறது. ஓகேங்களா, அதை ஏன்னா அடிமானம் அடுக்கு எதாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். யூனிட் பிளேஸ் டிஜிட் 1ஆம் இலக்கம் எண் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பர் தான். ஒன்றாம் இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 5 6. நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடிமானத்தில் 0 1 5 6 அப்படிங்கிற நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுக்கில் எதாக இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். ஆன்சர் வந்து 0 1 5 6 அந்த டேர்ம்ஸோட 1ஆம் இலக்கம் எண். ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதி போட்டுற பாருங்க. எஸ், காப்பி. ஸோ அடிமானத்தில் 0 1 2 1 0 1 5 6 அப்படிங்கிற நம்பர் இருந்தது அப்படின்னா பவரில் அடுக்கில் எந்த நம்பராக இருந்தாலும் அதனோட யூனிட் டிஜிட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 5 6 தான்.
இது கீழே எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு நோட்ஸ் நீங்கள் எடுக்காமலாம் என்ன பண்ண முடியாது. சம்சர் மனப்பாடெல்லாம் பண்ணீங்களான்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் நாலேஜ் பேசிக்ஸ் தெரியணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மெட்டீரியல் மேக்ஸுக்கே மெட்டீரியல் கேட்குறாங்க. மேக்ஸுக்கெலாம் மெட்டீரியலே டிஃபைன் பண்ண முடியாது. டிஃபைன்னா அதான் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். எப்படி ரீசனிங்னா அப்படி எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மேக்ஸ் நாலேஜ் எப்படி சார் வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நோட்ஸில் நோட் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது இந்த பேசிக்ஸ் ஐடியா வச்சு தான் நீங்கள் அந்த சம்ஸையை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், எக்ஸாம்பிள் நோட் பண்ணிங்க. இது கீழே 275 ஹோல் பவர் 3025. ஸோ இதில் எது சார் வந்து நமக்கு பேஸ் நம்பர் அப்படின்னா இதுதான் 5 தான் பேஸு. ஓகேங்களா? ஸோ ஏங்கிற இடத்துல 5 இருக்குது. 5 பவர் 3025ன்னு அர்த்தம். என்னோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 5 தான் ஆன்சரு. ஏன்னா ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது சார் அப்படின்னா 5. ஸோ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா எனி நம்பர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 1ஆம் இலக்கம். ஆன்சர் 5. அவ்வளோதான். ஒன்றாம் இலக்க எண் ஈங்கிற இடத்துல. ஸோ இந்த 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 நம்பர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னு 2 ஏவா கன்சிடர் பண்ணிடாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி ரைட் கார்னர் நம்பர் தான் ஏ. அதுதான் அடிமானம். மீன்ஸ் இந்த யூனிட் டிஜிட் கான்செப்டில். வேற ஏதோ ஒரு நம்பர் போடு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 236 பவர் 724. இந்த மாதிரி நம்பர் போட்டாலும் இதனோட ஆன்சர் என்னவா இருக்கு? இதனோட யூனிட் டிஜிட் எஸ். ஸோ ஏங்கிற இடத்துல என்ன சார் இருக்குது? ஏங்கிற இடத்துல 6 இருக்குது. ஸோ ஆன்சர் யூனிட் டிஜிட் என்ன தான் வரப்போகுது? யூனிட் டிஜிட் 6 தான். 1ஆம் இலக்கம் வேணும் 6 தான். ஸோ பேஸ் வந்து அடிமானம் 6 எனில் அடுக்குகள் எதா இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். அதாவது நம்ம எழுதி போட்டிருக்கிறோம் கண்டிஷன் 0156 பேஸ் நம்பர் அடிமான நம்பராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1ஆம் இலக்கம் வேணும் அதே ஆன்சர் தான், அதே நம்பர் தான் வரும். நீங்கள் கால்குலேட்டரில் கூட போட்டு பாருங்க. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. எஸ், இதுதான் இதே மாதிரி தான். பேஸில் 0வாக இருந்தாலும் ஓகே, பேஸில் 1ஆக இருந்தாலும் சேம் இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா 0156 வந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட்டும் ஆன்சர் வந்து 0156 தான். உங்களுக்கு பவரில் எனி நம்பர் அடுக்கில் எந்த நம்பராக இருந்தாலும் சேஞ்ச் ஆக போகிறது. டஸ் நாட் சேஞ்ச் ஆஃப். நெக்ஸ்ட் கேஸ் 2. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு அப்ரோச்சில் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீச் பண்ணுறோம். கேஸ் 2. if a is any
A is any 4 and 9. 4, 9 அப்படின்னா தனித்தனி நம்பர் 4 and 9 எழுதி போட்டுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 4, 9 4, 5, 6, 2 அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ 4, 9 அப்படிங்கிற நம்பரை 2 நம்பர் மட்டும் தான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன் நான். I have defined only 2 numbers to find out the unit digit. So if the base is 4 or 9, what will be the answer? How to find out? Yes. ஸோ அடிமானத்தில் 4 இல்லை 9 அப்படிங்கிற நம்பர் இருந்தது அப்படின்னா என்ன சார் வரும் ஒன்றாம் இலக்கம் எண் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 and 9க்கு மட்டும் ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே, அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா 4, 9 நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாலு இல்லை 9 அப்படிங்கிற நம்பரை. பட் இந்த 2 நம்பருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுக்க வந்து பார்க்கணும், பவரை செக் பண்ணணும். பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ஈவனாக செக் பண்ணணும். பவரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கில் ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு பார்க்கணும். அடுக்கில் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அப்படின்னு சொல்லி if power is odd or even, if power is odd or even, இந்த இடத்துல மட்டும் பவர் நம்ம செக் பண்ணணும். ஒன்றும் பெருசால எதுவும் கிடையாது. பவரில் என்ன உங்களுக்கு ஆட் ஆர் ஈவனா என்ன, ஒன்று ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர், ரெண்டு இருக்கிறது 2 நம்பர் தான். ஆட் நம்பர்லாம் ஈவன் நம்பர், 0s and 1s தவிர வேற என்ன இருக்குது? அது மாதிரி ஒன்று ஒரு நம்பர் ஆட் நம்பராக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட், இஃப் பவர் இஸ் ஆட், அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா, இஃப் பவர் அடுக்கில் ஒற்றைப்படை எண், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் பேஸ் நம்பர் போடுங்க. 4 power 31 அப்படின்னாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? ஏன்னா அடுக்கில் என்னது பேஸ் வந்து 4. பவரை பாருங்க, பவர் அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் 31 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 41ங்கிறது எஸ். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. 3024 ஹோல் பவர் 723. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 4 தான் வரும். ஏன்னா பவரில் என்னது ஆட் நம்பர் 723 அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண்.
ஸோ 1 3 5 7 அப்படிங்கிறதுல ஒற்றைப்படை எண் 0 2 4 6. 0ங்கிறது இரட்டைப்படை எண். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா 10 அப்படின்னா நமக்கு என்னது, இந்த இடத்துல நமக்கு 0 அப்படிங்கிறது நம்ம 10 20 30 40 இதெல்லாம் நம்ம எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள். 0 முடிஞ்சதா என்ன சார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 0னா இரட்டைப்படை எண். 1 3 5 7 9 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள். நமக்கு 0ல் முடிஞ்சா இன்கேஸ் 7 20ல் முடிஞ்சதா நம்ம இரட்டைப்படை எண்ணா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது, 4 தான். சேம் அதே 9ல் பேஸ் நம்பர் 9ஆக இருந்தது என்ன சார் வரணும், சேம் இதே கான்செப்ட் தான். 9 அப்படின்னு பேஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா 21 அப்படின்னா என்னது ஆன்சர் வரப்போகுது, 9 தான். இன்னொரு நம்பர் எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. 329 ஹோல் பவர் 73 அப்படின்னா ஆன்சர் என்னதான் வரப்போகுது, 9 தான். ஸோ பேஸ் நம்பர் அடிமானம் 4 9 அப்படின்னா அடுக்கில் ஒற்றைப்படை என்ன இருந்தால் சேம் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் எழுதிக்கங்க. அடுத்து நான் எக்ஸ்பிளைன் எழுதி போடுறேன். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதி வச்சுங்க. 4,9 அடிமானம், இது பேஸ் நம்பர். அடுக்கில் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை என்ன இருந்ததுன்னா ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா ஆன்சர் வில் பி சேம் 4 and 9 தான், யூனிட் டிஜிட்டா. சேம் அதே நம்பர் தான் வரும். 4னா 4, பேஸ் நம்பர் 9னா 9. ஓகேங்களா, ஸோ அதை இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். எஸ், இந்த கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன், இஃப் பவர் இஸ் ஈவன். ஓகே, பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண், பேஸ் வந்து 4 and 9. அடிமானம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடிமானம் வந்து 4 and 9 கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 power 22 அப்படின்னு ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா 4 power 22 ஆன்சர் வந்து 6. ஸோ இரட்டைப்படை என்ன இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 4 வந்தது அப்படின்னா பேஸ் 4 பவர் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6. ஸோ 4 பவர் வேறு ஏதாவது நம்பர் கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. 424 ஹோல் பவர் 1020 அப்படின்னா இதனோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும். இதனோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 6. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர்ட் அப்படின்னா என்ன தான் வரப்போகுது, 16. ஸோ அது கடைசியாக முடியும் போது 6 வரும். ஸோ அதனால தான் பேஸ் நம்பர் கடைசியாக இருக்கிற நம்பர் 6 அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. 4 அப்படின்னு பேஸ் நம்பர் இருந்து பவரில் ஈவன் நம்பர் இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6. ஒன்றாம் இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா சேம் 9க்கு இதே மாதிரி போடுங்க. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9, அடிமானம் 9. அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண், பவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஏன்னா ஒற்றைப்படைனா நம்ம டைரெக்டாக 9 போட்டுருவோம். இரட்டைப்படைனா என்ன சார் நம்பர் வரும் அப்படின்னா, உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட நீங்கள் 9 ஸ்கொயர்னு போட்டு பாருங்கள், என்ன வருது ஃபைனல் ஆன்சரு. 9 ஸ்கொயர்னா 81. ஃபைனலாக வந்து எண்டு நம்பர் வந்து 1ல் முடியுது. 4 கொடுத்து மேலே ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா 4 ஸ்கொயர் அப்படின்னா கடைசியாக 6. அதே மாதிரி எனி நம்பர், எனி ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம 6 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கேஸ் மறந்துருச்சுன்னா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஸ்கொயர்டு அப்படின்னா இதனோட யூனிட் டிஜிட் 1. 279 ஹோல் பவர் 3 2 4 7 8 அப்படின்னாலும் இதனோட ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 1 தான் வரும். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னா கையில் நீங்கள் போட்டால் இது ஆன்சர் வரும். ஸோ 4 பவர் ஈவன் நம்பர் அப்படின்னா அழகாக அந்த மாதிரி எழுதிக்குங்க. 4 பவர் ஈவன் நம்பர் அப்படின்னா 6. 9 பவர் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண் அப்படின்னா யூனிட் டிஜிட்டோட ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான். இது சிம்பிள் கான்செப்ட். 4 பவர் ஆட் நம்பர் அப்படின்னா ஆன்சர் 4. 9 பவர் ஆட் நம்பர் அப்படின்னா ஆன்சர் 9. இதுதான் பேசிக்ஸ். இதை வச்சு தான் நம்ம சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஃபைனலாக இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது இன்னும் ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது, 0 1 5 6 தெரிஞ்சு நமக்கு. 4 and 9 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு, 2 3 7 8 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். அதுலேயே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவோம். உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் நீங்களே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. எஸ். ஸோ 0 1 5 6 வந்தால் 0 1 5 6 4 and 9 வந்தது அப்படின்னா ஆடில் பாருங்கள். ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா பவரில் ஆட் நம்பராக இருந்ததுன்னா 4 9 இருந்ததுன்னா 9. ஈவன் நம்பராக இருந்தால் 4னா 6. ஈவன் நம்பர் மீன்ஸ் பேஸ் 9ஆக இருந்ததுன்னா ஈவன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் 1 வரும். ஸோ இதை பேசிக்ஸு. ஸோ ரிமைனிங் 2 3 7 8க்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை நெக்ஸ்ட்டு செஷனில் டீச் பண்ணிட்டு சம்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆர்எஸ் அகர்வால் அரிக்கன் பப்ளிகேஷன். பேங்கிங் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்கலனா கம்மிங் செஷனில் கேட்கலாம். ஓகேங்களா. ரீசனிங் பார்ட்டை யாருமே என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசனிங். ரீசனிங் என்னது, உங்கள்கிட்ட ஒரு நாலேஜை, ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்குதா செக் பண்ணுறது தான் ரீசனிங் பார்ட்டே. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. நோட்ஸ் வந்துட்டு இவ்வளோ கிளியராக நம்ம டீச் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சம்ஸை நோட்ஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். சும்மா அப்படியே சும்மா 10 மினிட்ஸ் பார்க்குறது, 5 மினிட்ஸ் பார்க்குறது பார்த்து என்ன பிரயோஜனம். நோட்ஸ் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த வீடியோவுமே நீங்கள் நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலாம் புரியாது. பார்த்து நோட்ஸ் எழுதினதுக்கப்புறம் சம்ஸு சால்வ் பண்ணும்போதோ இல்லை சப்ஜெக்ட், அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் நாலேஜே வரும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்படியே சும்மா அப்படியே பார்த்தா எனக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துடணும் அப்படிங்கிறதுலாம் எந்த நூற்றாண்டுலையுமே கிடையாது. பார்த்தா எப்படி சப்ஜெக்ட் நாலேஜ் வரும், ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், கிளியராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் சப்ஜெக்ட் நாலேஜ் வரும். உங்களுக்கு புரியாமல் அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஓ இதுதான் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தான் உங்களுக்கு ஸ்டடி பிளானே. வேறெல்லாம் ஸ்டடி பிளான்லாம் கிடையாது. எப்படி 180 டேஸோ 160 டேஸில் எப்படி நூட்கள்லாம் எப்படி 180 டேஸில் எழுதியிருப்பாங்களா, எந்த 150 டேஸில் நூட்கள்லாம் எழுதியிருக்கவே மாட்டாங்க. அவ்வளோனால எழுதவும் முடியாது. 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால் நம்ம எப்படி லேர்ன் பண்ணி எப்படி
தெரிஞ்ச எப்படி வந்து புக்ஸ் எப்படி எழுதுனாங்களோ அந்த வே ஆஃப் அப்ரோச்லேயே நீங்கள் சப்ஜெக்டை நாலேஜோட ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துடும். இதில் வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை அப்படின்னா சார் அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்கிங் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. குரூப் 2A கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படியெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் குரூப் 4 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. எக்ஸாம் தெரிஞ்சுக்கணும் நீங்களே, ஓகேங்களா. குரூப் 4 எக்ஸாம் ஜூன் ஜூலையில் எழுதும்போது ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதா இருந்தால் அக்சஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் ஆன்சர், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா ஸோ அதுக்குண்டான மார்க்ஸ் தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. மெரிட் ஸ்டூடெண்ட்டு யார் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கே தெரியும், இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஆல்ரெடி பாருங்க உங்கள் கால் லெட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவோம், மீன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். எல்லாத்துக்குலாம் வேலை கொடுக்க உத்தரவு மீன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% நாங்கள் அஷ்யூர் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கவுன்சிலிங்கில் வேக்கன்சி போக நம்ம இப்போ 1 மினிட் ஒரே நிமிஷம் வரேன், ஸோ கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகுதோ ஸோ அதுக்கு ரெக்யூர்மெண்ட் எடுத்துருவாங்க. ரிமைனிங் இருந்தது அப்படின்னா ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை அக்கமடேட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் நாலேஜோடு நீங்கள் கொஸ்டின் அக்சஸ் பண்ணும்போது எக்ஸாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வே ஆஃப் லேர்னிங்கை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட் நாலேஜை லேர்ன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ் இருக்குது, நம்மளும் ஷேர் பண்ணுறோம், வெப்சைட்டில் இருக்குது, தனியாக உங்களுக்கு புக் ஷோரூமில் கூட உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கொஸ்டின் புக்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கொஸ்டின் புக்லெட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு அதெல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு புரியும், எஸ் நமக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த டாப்பிக்கில் இது நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்ச நாலேஜ் இருந்தது, அதனால் இந்த 10 இயர் கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஆன்சர் பண்ணிடலாம். 10 இயர்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஒரே மாதிரியே கொஷின் கேட்டிருக்க மாட்டாங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காம்படிட்டிவ் எக்ஸாமில், ஓகேங்களா. ஒரே டைப்பில் அப்படியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் சம்ஸில். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எஸ் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சதுனால எந்த கொஷின் இருந்தாலும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் வந்து ஃபியர் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கும் போகலாம், எக்ஸாம்லேயே கொஷினையும் அக்சஸ் பண்ணலாம், ஆன்சர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு படித்து பார்க்குறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ அதனால் வே ஆஃப் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகம் இன்றைக்கி, ஓகேங்களா. காம்படிஷன் அதிகம், குவாலிட்டி ஆஃப் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து அதுதான் ஏன்னா அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ அதில் யார் நல்லா மெரிட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் யார் என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் யார் மேக்ஸிமம் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ, ஓகேங்களா. இப்போ குரூப் 4 இப்போ 180 கொஷின்ஸ் 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா எல்லாருமே 180 கொஷின்ஸுங்கிறது நல்ல குட் ஸ்கோர் தான், நல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங்கு எல்லாத்துக்குமே. பட் ஆனால் 195க்கு மேலேயும் போட்டிருக்கிறாங்க 10,000 பேர் அப்படின்னா ஜாப் யாருக்கு கொடுக்க முடியும், மெரிட் மார்க் தான் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். ரிமைனிங் 180க்குமே உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மீனிங் தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னலாக ரிமைனிங் 200 அவுட் ஆஃப் 200க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செஷனில் ரிமைனிங் 2378 அந்த நம்பர் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம்.